வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு போயோ மைக். அதை பார்த்திங்கன்னா அதோடைய அன்பாக்சிங் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மைக்கு ஒரு நார்மல் ரேஞ்ச் தான், அது ஒரு 200-250 தான். ஸோ அந்த மைக்கை தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைக்கை நான் அமேசானில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 800 கிட்டத்தட்ட வருது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மைக் மூலம் தான் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் அந்த மைக்கில் நான் பேசுனது பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் இருந்தது. பட் ஆனால் அதை விட இன்னும் கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் எல்லாத்தையும் பாருங்கள், அதோடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற இந்த வீடியோவோட ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே என்னென்னு புரியும். ஸோ இந்த மைக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் DSLR கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த சேஞ்சிங் ஆப்ஷன் அவங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் DSLR அண்ட் Camcorders. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசிலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாய்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது, தேவையில்லாத சவுண்ட் எஃபெக்ட் இதில் இருக்காது, இரைச்சல் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனல் கண்டென்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த போயோவில் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது சுருக்கு பை மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மைக்கை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் DSLR கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் நாய்ஸ் எல்லாத்தையுமே தேவையில்லாத வரக்கூடிய நாய்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நாய்ஸ் அந்தளவுக்கு வராது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி நம்ம எதில் போடலான்னு அதில் காமிக்கிற பாருங்க. இந்த ஒர்க் பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம பேட்டரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பார்த்திங்கன்னா DSLR கேமராவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த பவுச்சுக்குள்ளே இருந்தது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மேனுவல் கைடு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் உள்ள ஐட்டம்ஸ், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.